ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. சரி, காஞ்சாபுரத்தில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு உடனே டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வர்ற வெளில பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா குண்டு குண்டாக வச்சுருந்தாங்க. இவ்வளோ வெள்ளரிக்காய் இது எல்லாமே 30 ரூபா தான். என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் முத்தல் மாதிரி இருக்கும். மற்றபடி வெள்ளரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா நீர் சத்து உள்ள ஒரு காய். அதை நல்லா அடிக்கத்தோட சாப்பிட்ணும் இந்த வெயிலுக்கெல்லாம். சரி பரவாயில்ல கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 30 ரூபாய்க்கு இந்த வெள்ளரிக்காய் வாங்கினதுனால பாருங்கள் இவ்வளோ வெள்ளரி பழம் 20 ரூபா. இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரு அக்கா கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டி 3 பழம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3 பழம் கொடுத்துருக்குறாங்க. 3 பழமுமே சேர்த்து வந்து பாருங்கள் 20 ரூபா. இது வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நந்தியாவட்டை பூ வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. எங்கெங்கே கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. ஒரு வேனில் வந்து ஒரு அண்ணாச்சி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நந்தியாவட்டை பூ ஒரு 50 ரூபாய்க்கு. இது வந்து செண்பகப்பூ சொன்னாங்க. எனக்கு செண்பகப்பூ ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதனால ஓகேன்னு சொல்லிவிட்டு இது முதல்ல இது 100 ரூபா சொன்னாங்க. வேணாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் சரி 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 50 ரூபாய்க்கு, இது ஒரு 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு இதையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, இந்த அளவு சீப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.